வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியாவோட பிக் பேஷ் லீக் T20 மேட்ச் வந்து இந்தியாவில் அதுவும் சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகியிருக்கு. ஆமாங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த T20 உலகக்கோப்பை சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேட்சஸ் இல்லை இது வரைக்கும். இனிமேல் நடக்க போகுது ஒரு மேட்ச். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா அல்லாத சின்ன சின்ன அசோசியேட்டட் நேஷன்ஸ் விளையாடுற போட்டிகளை கூட ரசிகர்கள் ஆர்வமாக வந்து பார்த்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து எவ்ரி மேட்சஸ் 20,000 பேர் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. USA டீமை, நெதர்லாந்து டீமை, நமீபியா டீமை எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரை நேரில் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த BBL லீகை வந்து ஏற்கனவே பிரபலம் தான், பட் இந்தியாவில் இன்னும் பிரபலப்படுத்தணும் அப்படின்னா அதோடைய ஓப்பனிங் செரிமானி முதல் மேட்சை வந்து நம்ம வந்து சென்னையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த மேட்ச் நடந்தாலும் எந்த வீரர்கள் பேரே தெரியாத வீரர்கள் வந்தாலும் இந்த சென்னை ரசிகர்கள், தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த BBLோட முதல் மேட்சை வந்து நம்ம சென்னையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் TNCA வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் TNCA என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து BCCI கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BCCI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட கேட்காம நீங்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, எந்த உறுதிமொழியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அகமதாபாத் கேட்டிருந்தா உடனே BCCI கொடுத்துருப்பாங்களோ என்னவோ, அது எதுக்கு நமக்கு. பட் ஆனால் சென்னை வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். ஏன்னா சென்னை க்ரௌடை பற்றி வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்காங்க. நாலேஜபிள் சென்னை க்ரௌடுன்றது தான் வந்து நம்மளுடைய வந்து பெருமை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா BBL சென்னையில் நடக்கணுமா, நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.